என்னோட தங்கச்சி பிள்ளைக்கு நான் சோறு ஊட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் எப்பயும் போல் வாழை இலை தான். செவ்வாழை இலை உங்களுக்கே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். செவ்வாழை இலை இதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா இலைகள் இனிமேல் மாற்றி மாற்றி நான் சாப்பிட போகிறேன். நிறைய இலைகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு பின்னாடி ஓலை இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஓலை தெரியுமா? தேங்காய் மரத்து ஓலை. அந்த ஓலையை தைச்சி அதில் நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில். அதுக்கப்புறமா முத்து இலை இருக்குது இல்லைங்களா? முத்து இலை, அதில் யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த முத்து இலையில் சாப்பிட போகிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தேக்கு இலையில் சாப்பிட போகிறேன். இன்னும் நிறைய இலைகள் இருக்குது நண்பர்களே, அந்த இலையிலெல்லாம் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பொன்னி அரிசியோட சாப்பாடு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே, பொன்னி அரிசி. ஓகேங்களா? ஒரு சிப்பம் பார்த்திங்கன்னா 1450 ரூபா ஒரு சிப்பம் அரிசி. ஓகே, ரைஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார். நம்ம வீட்டில் என்ன சாம்பார்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸ் குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது நண்பர்களே. அதையும் நான் பார்த்திங்கன்னா ஊற்றிருக்கேன். குழம்பு மசாலா அரைச்சி ஊற்றி சூப்பராக செஞ்சுருக்காங்க. சூடாக இருக்குது. வாங்க நண்பர்களே, டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, வாசனை வேறு லெவல் நண்பர்களே. ஓகே, நம்ம சாப்பிட்ருவோம் நண்பர்களே. சாப்பாடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காரங்காரெல்லாம் கரெக்டாக இருக்குது நண்பர்களே. இப்போ நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே நண்பர்களே, பக்கத்தில் பாருங்கள். எதுக்காக இளநீர் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா? இளநீர் வச்சுருக்கேன், கொய்யாக்காய் வச்சுருக்கேன். ஒரு சில டைம் வீட்டில் காரம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுடுறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இளநீர் உஷாராக வச்சுருக்கேன், கொய்யாக்காய் உஷாராக வச்சுருக்கேன். திடீர்னு காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக இளநீர் டேஸ்ட்டாக குடித்தா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி அதுவும் இல்லைன்னா நம்ம கொய்யாக்காய் கடித்தா சூப்பராக இருக்கும், கொய்யாக்காவும் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இளநீர் மேலே ஒரு தேங்காய் மூடி போட்டிருக்கிறேன். தேங்காய் எடுத்து கீழே வச்சுட்டேன். வாங்க நீங்களும் இளநீர் குடிக்கலாம் நண்பர்களே. இளநீர் குடித்த நண்பர்களே உண்மையிலே சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஒய்ஃப் பாருங்கள், சைடு கேப்பில் சோறு வாரி போடுறாங்க நண்பர்களே. அவங்களுக்கு கம்பெனிக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அவங்க அசாத பார்த்திங்கன்னா போட்டுன்னு இருக்காங்க. பார்த்தீங்களா? சாப்பாடு அசாத பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள், வாரி போட்டுகிட்டு இருக்காங்களா? எங்கள் ஒய்ஃப் தான் நண்பர்களே வாரி எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பாடு. குழம்பு கேட்டாங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உனக்கு குழம்புன்னு சொல்லிட்டேன். அதனால் வீட்டில் அவங்க சட்னி வச்சுருந்தாங்க, அதை போட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க அவங்க கம்பெனிக்கு. வாங்க நண்பர்களே, வாழை இலையில சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. என்னோடய வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என் தங்கச்சி பிள்ளை வந்திருக்கு ஊர்லேருந்து ஸ்கூல் லீவில். அதுக்கு ஒரு வாய் ஊட்டிட்டேன். அது மாமா சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி போயிருக்கு. 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்க எங்கள் தங்கச்சிக்கு. அவங்க அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் எங்கள் தங்கச்சி பிள்ளைகளை நான் பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். அவங்க எல்லோரும் பெங்களூரில் செட்டில் ஆகிருக்காங்க. இங்கே சோமநாய்க்கும்பட்டியில் தான் வீடு கட்டியிருக்காங்க நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்பான உறவுகளே, தங்கங்களே, செல்லங்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஊஞ்சல் தொட்டி சேனல் உங்களை அன்புடன் பண்புடன் பாசத்துடன் வருக என வரவேற்கிறது. இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இளநீர் நான் குடித்து முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன இருக்குது, கடைசியாக என்ன இருக்குது பார்த்தீங்களா? கொய்யாக்காய் இருக்குது நண்பர்களே. லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொய்யாக்காய் சாப்பிட போகிறேன். கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா நம்ம மரத்துலேயே விட்டது தான் கொய்யாக்காய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் கொய்யாக்காய். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நண்பர்களே. வெறும் இதில் கொய்யாக்காய் இலை சாப்பிடுங்க, கொய்யாக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது நண்பர்களே. கொய்யாக்காய் வேணும்னா எங்கள் மரத்தில் இருக்க அறுத்துக்கங்க நண்பர்களே. யாருக்கெல்லாம் வேணும் கொய்யாக்காய் சொல்லுங்கள். வாழை இலையில் சாப்பிடுங்க, தேக்கு இலையில் சாப்பிடுங்க. இலையில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நண்பர்களே. ஊஞ்சல் தொட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களை நம்பி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.